अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वाशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम व इज़ा सअलक इबादी अन्नी फ़इन्नी क़रीब। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகிற அடிப்படையில் கடந்த வாரத்தினுடைய தலைப்பின் தொடர் தலைப்பாக நபிமார்கள் செய்த துஆக்கள் என்ற தலைப்பின் அடுத்த பகுதியை நாம் அறிந்து கொள்ள இப்போது இருக்கிறோம். ஏன் நபிமார்களுடைய துஆக்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் என்றால், மற்ற பிரார்த்தனைகளை நாம் விரும்பி கேட்கிற பிரார்த்தனைகளுக்குரிய வார்த்தைகளை விட வஹீயுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தன் வாழ்வை அமைத்துக் கொண்ட மனித புனிதர்களான இறையச்சத்தில் தலை சிறந்த முன் உதாரணங்களான நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கைகளை முன்னெடுத்து வைக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையில் தலை சிறந்த கோரிக்கைகளாக மட்டும்தான் இருக்கும். அவசியமற்ற பயனற்ற பிரார்த்தனைகள் நபிமார்களுடைய நாவுகளில் இருந்து ஒருபோதும் வராது. ஒருவேளை அவர்கள் தெரியாமல் ஏதாவது ஒரு பிரார்த்தனைகளை கேட்பார்களே ஆனால் அல்லாஹ்வால் அவர்கள் கண்டிக்கவும் படுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை செய்ததாக திருக்குர்ஆன் சொல்கிறது. ஃபக்ஃபிர்லி அபி, இறைவா என்னுடைய வாப்பாவை நீ மன்னித்து விடு, என் தந்தையை நீ மன்னித்து விடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். நபிமார்கள் நல்ல பிரார்த்தனைகளை செய்வார்கள், இறைவனுக்கு உவப்பையான இறைவனுக்கு மிக திருப்திக்குரிய பிரார்த்தனைகளை செய்வார்கள். ஒருவேளை இறை திருப்திக்கு விரோதமான ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஒரு நபியினுடைய நாவிலிருந்து வெளிவந்து விட்டால் அல்லாஹ் உடனே கண்டிப்பானது. இந்த பிரார்த்தனை முறையற்ற பிரார்த்தனை, இப்படி நீங்க கேட்க கூடாது என்று அல்லாஹ் கண்டிப்பான். உடனே நபிமார்கள் திருந்தி விடுவார்கள். இப்ப நாமளா பிரார்த்தனைகளை தேர்வு செய்யறோம்ல, உண்மையில் வெளிப்படையாக தெரிகிற அருள் வளங்களை கேட்கல பிரச்சனை இல்லை. நம்ம செய்யற சில துஆக்களே வந்தா அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய துஆக்களாக கூட அமைந்து விடலாம். நாம அல்லாஹ் கிட்ட அப்படி ஒரு துஆவை கேட்டா அல்லாஹ் நம்ம நேரடியாக கண்டிக்க போறதும் கிடையாது, அது மறுமையில் பாவமாக வந்து நிற்கும். எனவே துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அனுமதித்த காரியங்களில் கேட்பதோடு இறை தூதர்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து பிரார்த்திக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பிலே உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தப்படுகிறது. அதுல இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கிற முதல் துஆ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சென்ற வாரமே மூசா நபியை பற்றி ஒரு துஆவை நம்ம அறிந்து கொண்டோம். இறைவா நீ தரக்கூடிய எல்லாவற்றினுடைய நன்மையின் பால் நான் தேவை உடையவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு துஆ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு உடனே அல்லாஹ் ரிசல்ட்டை காட்டுறான். எந்த விதமான ஆதரவுக்கு அரணற்ற ஒரு நிலையில் வாழ்ந்த மூசா நபியை ஒரு இடத்திலே பணி நியமனம் செய்ய வைக்கிறான். எதிரிகளிடத்திலிருந்து காட்டி கொடுக்க கூடாது என்று மூசா நபிக்கு தோதுவாக நடக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையை தருகிறான். திருமணத்தை ஏற்பாடு செய்து தருகிறான். உணவுக்கு வாழ்வாதாரத்திற்கு எல்லாவற்றுக்குமான ஒரு விடிவு காலமாக அந்த துஆவை அல்லாஹ் அமைத்தான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுபுவத்தை அடைந்த பிறகு கேட்ட முக்கியமான துஆக்களில் ஒன்று. மூசா நபிக்கு நுபுவத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்கு. நுபுவத்துக்கு முன்னாடி வாழ்க்கையினால மூசா நபி இணை வைப்பு கொள்கைகள் கிடையாது. ஏன்னா அவங்க உம்மா, அவங்களுடைய தாயார், அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே ஏகத்துவ அடிப்படையிலானதுதான். அதனால இணை வைப்பு கிடையாது. என்றாலும் இணை வைப்பை தவிர மார்க்க ரீதியான ஞானங்கள் அந்த சமுதாயத்துக்கு யார்ட்டையும் கிடையாது. அதனால் மார்க்கத்துக்கு விரோதமான பழக்க வழக்கங்கள் அந்த சமுதாயத்தில் அதிகமாக மண்டி கிடந்தது.
இப்போ மூசா நபி ஒரு கொலை ஒன்றை செய்து விடுவார் நுபுவத்துக்கு முன்னால். உடனே அல்லாஹ் கிட்ட அவங்க சரணாகதி அடைந்து மன்னிப்பு தேடுறாங்க. வேறு ஒரு பிரதேசம் மதியன் நகருக்கு வந்து அங்கேயும் துவா செய்தார்கள். அப்ப மூசா நபி கிட்ட நபித்துவத்தை அடைவதற்கு முன்பாகவே ஏகத்துவ கொள்கை இருந்துச்சு. அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், அவன்கிட்ட தான் துவா செய்யணுங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க. நுபுவத்தை அடைந்த பிறகு ஞானம் அதிகமாக கிடைக்கிறது. அந்த ஞானம் கிடைக்கப்பட்டதனுடைய விளைவு என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப துல்லியமான வார்த்தைகளாக, அல்லாஹ்ட்ட எதை கேட்கணுங்கிறத புரிந்து கொண்ட பிரார்த்தனையாக அந்த பிரார்த்தனையின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியுது. திருக்குரானில் சூரா தாகா என்ற 20வது அத்தியாயம் 25வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறான் மூசா நபியுடைய துவாவை. இந்த தாகா அத்தியாயமே வந்து மூசா நபியுடைய வரலாற்றை ரொம்ப அழகாக சிலாகித்து சொல்லப்படுகிற அத்தியாயத்தில் இது ஒன்று. மற்ற சூரா ஷோரா, கசஸ், சூரா பக்கரா இதெல்லாம் அல்லாஹ் மூசா நபியுடைய வரலாற்றை சொல்லுகிறான். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறான், ஒரு குறிப்பிட்ட பகுதியோட முடிக்கிறான். இங்க அல்லாஹ் எந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறான், மூசா நபிக்கு எப்படி நுபுவத்து கிடைச்சதுங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறான். கிடைத்த பிறகு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட முதன்மையான பிரார்த்தனை கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பிஷ் ரஹ்லி சதுரி. சதுர் என்றால் உள்ளம், நெஞ்சு. இறைவா, என்னுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்தி விடு, அதை விசாலமாக ஆக்கிவிடு. யஸ்ஸிர்லி அம்ரி. யஸ்ஸிர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் லேசுபடுத்துவது என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ் தாயிகளுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு சொன்ன ஒரு போதனை, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. மக்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லும் போது லேசாக சொல்லுங்கள், அதை சிரமமாக ஆக்கி விடாதீர்கள். மார்க்கம்னா பெருசு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா பாய் நினைக்கிற அளவுக்கு நீ மார்க்கத்தை சொல்லிடாத, லேசுபடுத்து. பஷீரு வலாத்து நஃபீரு. நிறைய நற்செய்திகளை சொல்லு, வெறுண்டோட வைத்து விடாதே என்று நபி அவர்கள் மார்க்க அறிஞர்களுக்கும் மார்க்க பேச்சாளர்களுக்கும் இந்த போதனையை சொல்றாங்க. அதுல பயன்படுத்திய வார்த்தை யஸ்ஸிரு. அதைத்தாங்க மூசா நபியும் கேட்கிறாங்க, வயஸ்ஸிர்லி அம்ரி. என் காரியங்களை நீ லேசுபடுத்தி விடு. வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்னுடைய நாவின் முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு. வஹலுல் உக்தா. உக்தா என்றால் முடிச்சு. என்னுடைய நாவினுடைய முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு. யஃப்கஹு கௌலி. அவர்கள் என்னுடைய கூற்றின், என்னுடைய வார்த்தையினுடைய அந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள், அதை விளங்கிக் கொள்வார்கள். இதை நீ செய் இறைவா அப்படின்னு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா சொல்றாங்க, வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி. என் குடும்பத்தாரிலிருந்து ஒருவரை எனக்கு உதவியாக ஆக்கு, அது என் சகோதரர் ஹாரூனை ஆக்கு என்று தொடர்ச்சி அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான துவாக்களையும் தொடர்கிறார்கள். இதுல மூசா நபி கேட்ட முக்கியமான அந்த 3 வரி துவாவை நீங்கள் பாருங்கள். இறைவா, என் உள்ளத்தை விரிவுபடுத்து, விசாலப்படுத்து, என்னுடைய காரியத்தை இலகுபடுத்து, என்னுடைய நாவுகளில் உள்ள முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு. அப்போதுதான் அவர்கள் சத்தியத்தை கேட்பார்கள். இதையெல்லாம் செஞ்சாதான் நான் சொல்றது என்னன்னு அவங்களுக்கு புரியும். அதற்கு நீ உதவி செய்வா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான துவா. இந்த துவாவோடு சேர்த்து இன்னொரு துவாவையும் பார்த்து இதனுடைய விளக்கத்தை நம்ம அறிந்து கொள்வோம். மூசா நபி கேட்ட இன்னொரு துவா ஒன்று இருக்கிறது. சூரா பக்ராவினுடைய 67வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். மூசா நபி காலத்துல ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடக்குது. நுபுவத்துக்கு பின்னாடி, ஃபிரௌன் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு சம்பவம். பெருங்கொண்ட கூட்டம் பனி இஸ்ரவேல் சமுதாயம் என்பது. மூசா நபி கடலை கடந்து கூட்டு வந்தாங்களா, அது சின்ன சொற்ப 50-100 பேர்லாம் கிடையாது, பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு வராங்க. அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்குள் ஒரு கொலை நடக்குது. கொன்றது யாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை. மூசா நபி இடத்திலிருந்து அது குறித்து விளக்கம் கேட்கும் போது, அல்லாஹ் முன் சென்ற காலத்துல, நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய காலத்தில் உள்ள சமுதாயத்தை எல்லாம் அற்புதத்தின் அடிப்படையில் தான் வழி நடத்தணும். நம்ம சமுதாயத்துக்கு அப்படி பண்ணல. மூசா நபி காலத்திலையும், தாவூத் நபி காலம், சுலைமான் நபி காலம், ஈசா நபி காலம் வரைக்கும் அல்ல எல்லா சமுதாயத்தையும் எப்படிதான் வழி நடத்தினா, அற்புதத்தை வச்சு வழி நடத்தணும். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அல்லாஹ் அப்படி கொடுக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சானா, அறிவை கொண்டு வழி நடத்தணும். ஏன் ரெண்டுக்கு வேறுபடுத்தலாம் அப்படின்னா, மற்ற எல்லா இறை தூதருடைய காலம் முடிஞ்ச பிறகு இன்னொரு இறை தூதர் வந்துருவார். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து இன்னொரு ரசூலா கிடையாது, இன்னொரு இறை தூதர் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் காட்டுகிற மார்க்க வெளிப்பாடு என்பது கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் கடைபிடிக்கணும். அற்புதத்தின் அடிப்படையில் அங்க நடந்துச்சுன்னு வைங்களேன், எல்லா மக்களும் அற்புதத்தை எதிர்பார்த்து இருப்பாங்க, யாரும் அங்க புத்தியை பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா செயல்திட்டத்தையும் நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல கொலை நடந்துச்சு, கொள்ளை அடிப்பது நடந்தது, சிறுமிகளை எல்லாம் கொலை செய்த சம்பவங்கள் சில நேரங்கள் ரசூலுல்லாஹ்
தூதுத்துவராக இருந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற நேரத்தில் அந்த வழிப்பறி கொள்ளைகள் எல்லாம் நடந்துச்சு. ரசூலா எல்லாத்தையுமே வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க, எல்லா தீமைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இனி அந்த சமுதாயத்தில் நபியினுடைய பெயரை கேட்டா 1 மாத கால தொலைதூரத்தில் உள்ள எதிரிக்கு கூட கொலை நடுங்கும். ரசூல்லாவுடைய பேரை கேட்டா முகமது வராரு அப்படின்னா 1 மாசம் ஆகும். ரசூல்லா இன்னைக்கு புறப்பட்ட 1 மாசம் கழிச்சு அவனை பார்க்க வேண்டிய நிலைமை வந்தா கூட இப்ப அவன் நடுங்குவான், கடுமையா பயப்படுவான். அப்படி ஒரு சர்வாதிகாரம் மிக்க, அதே நேரத்தில் கொடுங்கோளர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி ஒரு ஆட்சியை நபி அவர்கள் கட்டமைத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் உருவாக்குனது எல்லாமே அறிவை கொண்ட தீர்ப்பு தான். முந்தைய காலத்துல எல்லா இடத்துலயுமே அறிவை கொண்ட தீர்ப்பு கிடையாது, சில இடத்துல அற்புதத்தை கொண்ட தீர்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். அப்படி மூசா நபி காலத்துல என்ன அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, கொலை செஞ்சவன் இவன் காட்டி கொடுத்துருக்கணும்ல, விட்னஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்குது, இவன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படி முடிவு பண்ணிருக்கணும்ல. அல்லாஹ் சொல்றான், ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய சதை பகுதியை வைத்து இறந்தவன் அடிங்க எந்திரிச்சு அவன் சொல்லுவான். இது உலகத்துல எல்லா இடத்துலயும் நடக்காது. அந்த நேரத்தில் அந்த கொலை சம்பவத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். அதுல அல்லாஹ் 2 விஷயத்தை நாடுறான். கொலையாளியை காட்டி கொடுக்கறான், இன்னொரு பக்கம் இவர் இறை தூதர் தாங்கிறதுக்கு இது ஒரு சான்று. நீ வேற எந்த மாட்டையும் அறி, எந்த இறந்தோ மானையும் கொண்டு போய் அடி, எவனும் எந்திக்க மாட்டான். இங்க இவன் எந்திப்பான் அப்படின்னா என்ன காரணம்? இவர் இறை தூதர், இவர் தானே சொன்னார் இந்த காரியத்தை அப்படின்னு உணர்த்துறதுக்கு அல்லாஹ் செஞ்சான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், பிரார்த்தனை செய்யறாங்க. போய் அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்றாங்க, உங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான், ஒரு மாட்டை அறுக்கும்படி. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இறை தூதர் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்படுகிற அடிப்படை பாடம் என்ன தெரியுமா? இறை தூதர்கள் ஒண்ணு சொன்னாங்கன்னா அதுல அறிவை பயன்படுத்துறது கூடாது. அதுல 1008 நல்லதோ கெட்டதோ கூட இருக்கலாம். அல்லாஹ் ஒருபோது கெட்டதை வைக்க மாட்டான். கெட்டது மாறி தெரிந்தால் கூட இறை தூதர் கட்டுப்படணும். அந்த மக்கள் கட்டுப்படாமல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களை நீங்கள் கேலி செய்கிறீர்களா? அவனுக்கு என்ன தெரியும்? மூசா நபியை பார்க்கும் போது அவனுக்கு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிவற்ற வாதத்தை பேசுவதை போன்றவன் நினைக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செய்தார்களாம், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலி. அறியாமை கால மனிதர்களில் ஒருவனாக ஆவதை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் முட்டாள் கிடையாது, என்ன அல்லாஹ் முட்டாள் ஆக்கவும் கூடாது. இப்படி ஒரு வாதத்தை சொன்ன மக்கள் அப்படிதான் நினைக்க தோணும். கொலை செஞ்சவன் யாரு அப்படின்னா எவிடன்ஸ் எடு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த இடத்துல நின்னா யாரு அவங்க மேல பகை அப்படின்னு கண்டுபிடிச்சா அது அறிவார்ந்ததா உலகம் ஏத்துக்கும். திடீர்னு ஆளை கண்டுபிடினோன்னு மாட்டாருங்க அல்லாஹ் காட்டி கொடுப்பான் அப்படின்னோன்னு அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுல வந்து குறை காண்கிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்களாம், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலி. இறைவா, நான் மடையனாக ஆவதில் இருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முட்டாளா இருக்கவே கூடாது. உண்மையில அதை விட ஒரு மோசமான ஒரு காரியம் வேற எதுவுமே இருக்காது. மடமைத்தனத்தை விட ஒரு மிஞ்சிய உலகத்தில் ஒரு இழிவை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் இருக்காது. வறுமையை விட மோசமானது முட்டாள்தனம், நோயை விட மோசமானது முட்டாள்தனம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் ஒரு புற்றிலே 2 முறை கொத்துப்பட மாட்டான் அப்படின்னாங்க. ஒரு புத்திர எத்தனை முறை கொட்டுப்பட மாட்டான்? ஒரு தடவை நீ தெரியாம ஏமாத்துட்டா அது வேற, 2வது தடவை ஏமாறுற அப்படின்னா நீ ஒரு உண்மையான முஸ்லிமே கிடையாது. முஸ்லிம் சுதாரிப்பா இருப்பான், தெளிவாக சிந்திப்பான், புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவோம் தான் முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு துஆ சொல்லி கொடுத்தாங்க. வீட்டை விட்டு புறப்படும் போது பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அன் அஸில்ல அவ் அதில்ல அவ் அல்லிம அவ் உல்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. இறைவா, உனது பெயரால் நான் வெளியேறுகிறேன். நான் வழி தவறி விடாமலும் சருகி விடாமலும் இருக்க, நான் அதே நேரத்தில் முட்டாள் ஆகாமலும் பிறரை முட்டாள் ஆக்காமலும் இருக்க, நான் அநீதி இழைக்காமலும் பிறரால் அநீதி இழைக்கப்படாமலும் இருக்க உன்கிட்ட நான் துஆ செய்கிறேன், கேட்கிறேன் அப்படின்னாங்க. முட்டாள் ஆகவே கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி தருகிற அடிப்படை. இதைத்தான் மூசா நபியும் கேட்கிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடை நீங்க பாருங்க. அல்லாஹ்விடத்தில் ஆரம்பமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது என்ன? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வ யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நீ விசாலப்படுத்து, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை வரணும். முதல்ல அந்த அக்செப்ட் பண்ற மனநிலை இருக்குது, அது பெரிய பாக்கியம், லேசா எல்லாருக்கும் கிடைக்காது. மனைவி எதிர்பார்த்த மாதிரி ஒரு கணவனுக்கு அமையாது, ஒரு கணவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனைவிக்கு கிடைக்காது. பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிடிச்ச வேலைகளா இருக்கலாம், நீங்க அமைச்ச வீடா இருக்கலாம், இது எல்லாமே நமக்கு நினைச்ச மாதிரி திட்டமிட்ட மாதிரி இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அல்லாஹ் அப்படிதான் உலகத்தை அமைச்சிருக்கிறான். இப்ப நீங்க திட்டமிட்ட மாதிரி இல்லைங்கிறனால வீட்டை இடிக்கிறது சரியாகுமா?
எதிர்பார்த்த மாதிரி கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, பிள்ளைங்க இல்லையே, கொன்னுட்ட சரியாயிருமா? அது தீர்வாகுமா? விவாகரத்து பெற்றால் தீர்வாகுமா? ஏற்றுக்கொள்வதுதான் தீர்வாகும். சரி, அல்லாஹ் நமக்கு இதான் நாடி இருக்கிறான், இதுல ஒரு நன்மை வச்சிருப்பான் அப்படின்னு அந்த நன்மையை நோக்கி பயணிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? விசாலமான உள்ள வேணும், ஏத்துக்கிற மனப்பான்மை வேணும். மூசா நபி முதல்ல கேட்கிறாங்க, அல்லாஹ் என் உள்ளத்தை விசாலப்படுத்துன்னு கேட்டாங்க. ஏன்னா இயல்பாவே மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு கடுமையான கோபம் உள்ளம் கொண்டவர். எதையுமே அக்செப்ட் பண்ணவே மாட்டார். எதையாவது ஏத்துக்கணும்ல, மனநில வரணும்ல, அந்த அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் கிடையாது. இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கோபத்தின் மூலமாக செய்த அந்த காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மனிதரை கடுமையான முறையில் தாக்கி கொலை செய்து விடுகிறார். அவர் கொல்லப்பட்டு விட்டார். இது அறியாமல் நடந்ததுனால கோபத்தில் நடந்துச்சு. இது எதனால் நடந்துச்சு? அதிகப்படியான கோபத்தில் நடந்தது. முதல்ல மூசா நபி கேட்கிறாங்க, இறைவா என் உள்ளத்தை நீ விசாலப்படுத்து. அடுத்து கேட்கிறார்கள், யஸ்ஸிர்லி அம்ரி, என் காரியத்தை நீ இலகுபடுத்தி விடு. இப்ப நான் போய் செய்யக்கூடிய காரியம் இருக்கிற பிரம்மாண்டமான காரியம். தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறான், நான் தான் கடவுள், ஆனா ரப்புக்குமுல் அலா, உயர்வான இறைவன்கிறான். அவன் தன்னை இறைவன் சொன்னது வேற, நானும் இறைவன், அந்த கடவுள் மாதிரி இந்த கடவுள் மாதிரி நான் ஒரு கடவுள் சொன்னா வேற. இருக்கிற கடவுளுக்கெல்லாம் நான் தான் கடவுள் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஹெட் வெயிட்ல இருக்கிறான்னு பாருங்க. தலக்கணனாலும் உச்சபட்ச தலக்கணனா இதுதான். கடவுள்களுக்கெல்லாம் நான் தான் கடவுள் என்ற மிகப்பெரிய தலக்கணம் பிடித்து ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட போய் என்ன சொல்ல போறோம்? ரெண்டு அவனுக்கு பிடிக்காத கோட்பாடை போய் முன்மொழிய போறோம். முதல் கோட்பாடு, நீ கடவுள் இல்ல, உன்னை என்னையும் படைச்சவன் தான் கடவுள், நான் எப்படி அல்லாஹ்க்கு அடிமை, நீ அப்படித்தான் அடிமைன்னு சொல்லி அவனுடைய தலைக்கணத்தை கர்வத்தை உடைக்கிற கோட்பாடு. இரண்டாவது என்னது? அவன் ஆட்சி அமைத்ததே பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி அந்த அடிமைகளுக்கு மேலதான் ஆட்சி அமைச்சிருக்கிறான். அவங்கள விடுதலை பண்ணுன்னு கேட்க போறாங்க. அப்ப ஆட்சி கவர்ந்துரும். ஆட்சி என்ன ஆயிரும்? இவனுக்கு பிறகு இவன் பிள்ளை பேரப்பிள்ளை என்று பெரிய திட்டமிடலோடு ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. சாதாரணமாக மக்களவை தேர்தலில் இருக்கக்கூடியவங்களை தனக்கு அப்புறம் நாம் பிள்ளை தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்ப்பு கொண்டவர்கள் மனிதர்கள். ஆட்சி என்பது, அரசாட்சி என்பது என்னன்னா மக்களவை தேர்தல் மாதிரி கிடையாது. மக்களா தேர்தல் செய்வாங்க. இன்னைக்கு எவன் அரசன், நாளைக்கு அவன் புள்ளதான் அரசன், மாற்றமே கிடையாது. அடுத்து அவன் பையன், அடுத்து அவன் பையன், இப்படித்தான் ஆட்சி தொடருமே தவிர ஒரு காலம் இன்னொருத்தவன் சாமானியன் உள்ள நுழைய முடியாது ஆட்சிக்குள்ள. அவ்வளவு பெரிய திட்டமிடலுக்கு மத்தியில அந்த ஆட்சியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பனி இஸ்ரவேலெல்லாம் விடுதலை பண்ண அப்படின்னா அது பெருங்கொண்ட கூட்டம். அடிமைப்பட்டிருக்கிற அந்த கூட்டம் எல்லாம் மூசா என்ற ஒற்றை தனிநபருக்கு பின்னாடி சேர்ந்துட்டாங்கன்னா ஆட்சி மாறிடும். யாரு கைக்கு ஆட்சி வரும்? ஆட்டோமேட்டிக்கா மூசா நபி கைக்கு ஆட்சி வந்துடும். மிகப்பெரிய பாதிப்புக்குரிய ஒரு காரியம். நீ கடவுள் இல்லை என்ற கர்வத்தை உடைக்கிற கோட்பாடு, நீ ஆட்சி என்ற தந்திரங்கிறது அதனுடைய கருத்து. அதனுடைய நேரடி அர்த்தம் என்ன? நீ பனி இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணுனா மக்கள் ஓம் பக்கம் ஆதரவு இல்லை, என் பக்கம் ஆதரவு இல்லை, நான் தான் ஆட்சியாளன் அல்லது நான் சொல்பவன் தான் ஆட்சியாளன். ரெண்டுல ஏதாவது நடக்கும். ஒண்ணு மூசா நபி ஆட்சியாளராக இருக்கணும், அல்லது மூசா நபி யாரை கை காட்டுறாரோ அவர் தான் ஆட்சியாளர். ஃபிரௌன் ஆட்சியாளர் இல்லைன்னு மாறிடும். அவ்வளவு பெரிய பாதிப்புக்குரிய ஒரு கருத்தை கொண்டு போய் நான் முன்மொழிய போறேன். பிரச்சனை எவ்வளவு உதாரணமா வெடிக்கும். யஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என் காரியத்தை நீ லேசுபடுத்தி விடு. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி, என் நாவுகள்ல முடிச்சிருக்கு, என்னால சரியா பேச முடியாது. அதாவது நம்மகிட்ட நல்ல வாதங்கள் நல்ல கருத்துக்களே இருந்தாலும் எடுத்து சொல்லுகிற முறைதான் அந்த கருத்தை கொண்டு போய் பிரசன்டேஷன் தான் இருக்குது முக்கியமான ஒரு காரியம். அது நபிமார்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொடுப்பனை. அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடாது. நம்மகிட்ட நல்ல கருத்துக்கள் இருக்கும், அதை கரெக்டா கொண்டு போய் சப்மிட் பண்ண முடியல, தெரியலன்னு வைங்களேன், நல்ல கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு இஸ்லாம் அதிகமாக வளராதுக்கு ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா வளருது ஒரு பக்கம். அல்லாஹ் தான் நாடிய விதத்தில் இந்த ஜோதியை வளர வைத்துக் கொண்டிருக்கிறான், மக்களை இஸ்லாத்தின் மக்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையிலேயே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்ட கிடையாது. இதை விட தாறுமாறா வளர்ந்து இருக்கணும். இன்றைக்கு ஏறத்தாழ இஸ்லாத்துடைய வளர்ச்சியெல்லாம் விண்ணை தொட்டிருக்கணும். இந்த காலமெல்லாம் தொடாதுக்கு என்ன காரணம்? நம்முடைய பிரசன்டேஷன் தான் காரணம். நம்ம சரியா அந்த மார்க்கத்தை காட்டல. ஒரு பக்கம் மார்க்கத்தை பற்றி அறவே அறிவற்ற முறையில் ஒரு சிலர் ஆயுதங்களை தாங்கி போராடியதனுடைய விளைவு இஸ்லாத்தை தீவிரவாதம். ஒரு சிலர் மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்திட்டத்தை மாறி இவனா புதுசா சட்டத்திட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்ததனுடைய வெளிப்பாடு பெண்ணடிமைத்தனங்க இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, மூட பழக்கம் இருக்குது. இவன் தர்காவை வணங்குறான், நான் கல்ல வணங்குறதுக்கு நீ கபரை வணங்குறதுக்கு பெரிய வேறுபாடு இருக்குதா? ஓமார்க்கும் ஏமார்க்கும் ஒண்ணு தானே அப்படின்னு அவன் இஸ்லாத்தை குறை காண்பதற்கு என்ன காரணமாயிடுச்சு? நம்மகிட்ட சத்தியம் இருக்கிறது சரியா வெளியே எடுத்து சொல்லல.
மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் என்ற சத்தியம் இருந்தா சொல்லணுமே, அதுக்கு நாக்கு இருக்கணுமே. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வயஃகஹு கௌலி, என்னுடைய நாவின் உள்ள முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு, அப்பதான் அவங்க புரிந்து கொள்வார்கள். அப்படி அழகா எடுத்து வைக்கணும் வாதத்தை. பதில் வாதமே பேச முடியாத அளவிற்கு அந்த வாதங்கள் இருக்கணும். ரசூல்லாட்ட பதில் வாதமே பேச முடியாது. ரசூல்லாவுக்கு எழுத படிக்க தெரியாது இல்ல, ஆனா ரசூல்லா கிட்ட அவங்களால யாருமே பதில் வாதம் பேச முடியாது. மக்கா காஃபிர்களாக இருக்கலாம், யூத சமுதாயத்தவர்களாக இருக்கலாம், சில கேள்வி கேட்க அவங்க பயப்படுவாங்க. ரசூல்லாட்ட ஏன் கேட்ட ரசூலா அடிக்க போறாங்க, ஒன்னும் அடிலாம் விட போறதுலாம் கிடையாது. ரசூல்லாவை பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னாங்க, அடிய விழல. நபியை உங்களுக்கு சாவு உண்டாகட்டும், நாசமா போங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆட்சியாளரை பார்த்து. அப்பவே விழாத அடி இப்ப கேள்வி கேட்டா விழா போகுது, அடியெல்லாம் விழ போறது இல்ல. சொல்லுகிற பதில் அவ்வளவு அழுத்தம் திருத்தமா இருக்கும், தாங்க முடியாது. ஒரு நிமிஷத்துல கொள்கை உடைச்சிட்டு போயிருவார். எதிராளியில் இருக்கக்கூடிய கொள்கை எல்லாம் முகமது நபிக்கு எழுத படிக்க தெரியாது என்று மக்கள் எள்ளி நகையாட முடியாது. வாதம்னு எடுத்து ரசூலுல்லா வச்சாங்க அப்படின்னா அவனுடைய கொள்கை எல்லாம் ஒட்டஞ்சு சுக்குநூறா போயிடும். எல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க. இந்த வாதத்தை எடுத்து வைப்பது என்பது நபிமார்களுக்கு முக்கியமான ஒரு பண்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க பாருங்க, இப்ராஹிம் நபிட்ட ஒரு மன்னன் வாதம் செய்யறான், ஆனா உமீத்து, நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும் மௌத்தாக்குகிறேன். இப்ராஹிம் நபி அவன்கிட்ட உட்கார்ந்து வாதம் பண்ணல, நீ மனுஷன்பா நானும் மனுஷன்பா, நீ எப்படிப்பா கடவுளாவ, நீ எதப்பா படைச்ச, தேவையே கிடையாது. இவன் முட்டாள். அப்ப இவன் முட்டாள்தனத்துக்கு புரியுற மாதிரி ஒரு பதில் சொல்லணும். என் இறைவன் கிழக்கிறது சூரியன் உதயம் வைக்கிறான், நீ தான் பெரிய கடவுளாச்ச, நீ மேற்கிருந்து கொண்டு வாயப்பா, முடிஞ்சு போச்சு. கஃபர், மறுத்தவன் காஃபிர், வாயடைத்து போனான். இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான காரியமே அறிவார்ந்த வாதங்கள். அறிவுக்கு தாங்க முக்கியத்துவம். அறிவார்ந்த முறையில் அந்த கருத்தை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னு வைங்களேன், எதிரிகளால் வேற பதில் சொல்லவே முடியாது. அடுத்தவன் எடுக்கிற ஆயுதம் என்னவா இருக்கும்? வன்முறை தான். அடுத்தவன் ஆயுதத்தை தூக்கிடுவான், அவதூறு பேசுவான். ரசூலுல்லாஹ் அப்படிதான் பண்ணான். எதிர்கொண்டிருக்கணுமே இல்லையா? மக்கா காஃபிர்கள் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப அங்க வா, நீ என்ன சொல்ற, மார்க்கத்தை சொல்லு பாப்போம். என்னப்பா இதெல்லாம் மார்க்கம் சரியில்லையே, இப்படி பேசி இருக்கணும்ல. முகமது பொய்யர், இட்டு கட்டக்கூடியவர், இவர் பைத்தியக்காரர், சூனியக்காரர், ஜோசியக்காரர், கவிஞர், இப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? உனக்கு பதில் சொல்ல முடியல, அதான் காரணம். யூதர்கள் என்ன ஆயுதம் எடுத்தாங்க? ரசூலுல்லாஹ்க்கு ஆம்பளை பிள்ளை இல்லையா, அபுத்தருனாங்க, சந்ததி இல்லாதவர். ஏண்டா இந்த வாதத்துக்கும் நீ சொல்ற பதிலுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா? ரசூலுல்லாஹ் நான் ஒரு கொள்கையை சொல்றேன்னு கொண்டு சொல்றாங்க, அந்த கொள்கை சரியா தப்பான்னு பேசணும். ரசூலுல்லாஹ்க்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளை இருந்தா என்ன, இவன் அதை வாதம் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி அவதூறு பேசுறான். இது அவசியமே கிடையாதுல்ல, அங்க தவறே நடக்கல, வேண்டுமென்று பரப்பப்பட்டது. இதை சொல்லி அந்த கொள்கை உடைக்க பார்க்கிறான். அவன்கிட்ட வாதமே கிடையாது. அப்ப இஸ்லாத்தினுடைய அதிகப்படியான நிகழ்வே இந்த அழகான முறையில் கருத்தை, ஆழமிக்க கருத்தை எடுத்து சொல்வது. மூசா நபி அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹ் அப்படி அழகா கொண்டு போய் அந்த மார்க்கத்தை சொல்லணும் சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்தையும் லேசுபடுத்துறான் பாருங்க. முதல்ல என்ன கேட்டாங்க? ரப்பிஷ் ரஹ்லி சதுரி, யா அல்லாஹ் என் உள்ளத்தை நீ விசாலப்படுத்து, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நாளைக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி கோவப்பட கூடாது. கோவப்பட்டாங்க வேலை நடக்காது. மக்களை வழி நடத்தி கொண்டு போகணும் மௌத் வரைக்கும், அடுத்த தூதர் வர்ற வரைக்கும், அல்லது மூசா நபிக்கு மௌத் வர வரைக்கும் இந்த மக்களை வழி நடத்தணும். இதுக்குள்ள ஏகப்பட்ட சீரழிவு சிரமங்கள் இருக்குது. இப்ப இவ்வளத்தையும் பார்த்துட்டு என் உள்ள அமைதி அடையணும். அப்படி அமைதி அடையணும் என்ன செய்யணும்? என் உள்ளம் விசாலமா இருக்கும்னு கேட்டாங்க. அல்லாஹ் விசாலப்படுத்தினான். அதை ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சம்பவத்துல பார்க்கலாம். ஒரு முறை நம்ம தூதர் கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பேர், என்ன பேரு? அபுல் காசிம். அபுல் காசிம்ங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு காசிம்னு ஒரு பையன் இருந்ததுனால அபுல் காசிம்னு ஒரு பேரு. ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது. காசிம் என்றால் பங்கு பிரிப்பவர்னு அர்த்தம். அபுல் காசிம்னா பங்கு பிரிப்பவர்களுக்கு தலைவர், தந்தை. ரசூலுல்லாஹ் தான் கனிமத்து பொருள் அவங்க மௌத் வரைக்கும் அவங்க தான் பிரிக்கணும், வேற யாரும் பிரிக்க கூடாது. அவங்க தான் கை வைக்கணும். இது யாருக்கு, இது யாருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க கொடுத்தா வாங்கிக்கங்க, கொடுக்கறத என்ன பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிட்டு போயிருங்க. இது நபி கட்டுப்படுற விதம். அப்ப ஒரு முறை ரசூலுல்லாஹ் பங்கு பிரிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? யஅதில் அபுல் காசிம், அபுல் காசிமே நீதியா நடங்க அப்படின்ட்டார். இந்த வார்த்தை பேசலாமா? ஒரு உண்மையிலே கடுகளவு ஈமான் உள்ள ஒரு நபர் நபியை பார்த்து வார்த்தை பேசலாமா? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி உள்ள வந்துட்டோம். இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர் நம்பி இருக்கிற நாம நபியை பார்த்து நீதியா நடங்கன்னு சொல்லலாமா? அந்த வார்த்தையே குஃப்ரு. நபியை பார்த்து நீதியா நடங்க, நபியை பார்த்து இறையச்சத்தோட நடங்கன்னு பேசுறது இருக்குத, நபி நீங்க அல்லாஹ் பயந்துக்கங்க அப்படின்னா குஃப்ர். அது நபி தான் நமக்கு சொல்லுவார், நீங்க அல்லாஹ் பயந்துக்க, நீ நேர்மையா நட, நீ நல்லவனா இரு, நன்மையை நோக்கி வா. நாம நபிக்கு சொல்லக்கூடாது. நபி ஒருபோது பாவம் செய்யக்கூடிய நபர் கிடையாது. நபியை பார்த்து நாம சொல்றோம், நீங்க யஅதில் நேர்மையாக நடங்க முகமது நபின்னு சொன்னா அது குஃப்ரு, இறை மறுப்புக்குரிய ஒரு காரியம்.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யறாரு. ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான கோபம், ஆனா வெளிப்படுத்தல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மூசாவுக்கு அல்லாஹ் அதிகமா அருள் புரியட்டும், எனக்கு இவங்க கொடுக்கிற தொந்தரவை விட அவருக்கு கொடுத்த தொந்தரவுலாம் கொஞ்சம் நெஞ்ச தொந்தரவா, எவ்வளவு பொறுமையா இருந்தாரு தெரியுமா அந்த மனிதர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் மூசா நபியை நினைச்சு பார்த்து பொறுமையாகிட்டாங்க. இது எவ்வளவு ஆத்திரம் தரும் தெரியுமா? ஒருத்தன் மோசடி செய்யறான், அவனை பார்த்து நேர்மையா நடந்து விடுறது பெரிய விஷயமே கிடையாது. அவனுக்கு உள்ள குத்தும், ஆமா இல்ல மோசடி பண்றோம்ல. நேர்மையா நடக்கிறவனை பார்த்து நேர்மையா நடனா, இன்னொன்னு நேர்மையை அதிகப்படுத்தணும், அல்ல அருள் தரும், அது வேற. நீ நேர்மையாவே நடக்கல, நேர்மையா நடன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மன வலியை தரும் தெரியுமா? மூசா நபிக்கு தந்துச்சு. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏன்? மூசா நபி அந்த சமுதாயம் படுத்தின பாடு இருக்குத, ஃபிரௌன் மட்டும் தான் எதிரி நினைச்சாங்க. ஃபிரௌனை விட பெரிய எதிரி அந்த கூட்டு போன கூட்டம் தான். கொஞ்சம் நெஞ்ச கொடுமையெல்லாம் கிடையாது. கடலை கடந்து கூட்டு போய் மூசா நபி தன்னுடைய சகோதரர் ஹாரூன்ட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. தூர் சீனியா மலைக்கு மிக விரைவாக போறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், நீங்க மட்டும் அவசரப்பட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? எல்லாம் உன்னுடைய அருள் மேல வச்ச நம்பிக்கைங்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து நன்மை கிடைக்கும்ல கூட, நான் நன்மையை தேடி ஓடி வந்தேங்கிறாங்க. நீங்க வந்த நேரத்தில் சாமியார் இந்த சமுதாயத்தை வழிகெடுத்துட்டாங்க. இப்பதான் ஃபிரௌன் கடவுள் இல்லைன்னு சொல்லி கடலை புலந்து காட்டி பெரிய பெரிய அற்புதத்தை நடத்தி அந்த மக்களை கூட்டு வந்து ஃபிரௌன் கண்ணெதிரில சாகிறத பார்த்ததுக்கு அப்புறம் காளை கன்ற கடவுளை வணங்கினா எவ்வளவு பெரிய அநியாயம். அதையும் பார்த்து காளை கன்ற கொளுத்தி அதை எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கரைச்சி இது கடவுள் இல்லைன்னு புரிய வச்சு கூட்டு போனா அவர்கள் அடுத்து செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஊரை காட்டுறாங்க மூசா நபி. இந்த ஊருக்கு வாங்க, உள்ள இருக்கிறவங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சில மக்களை குடும்பப்படுத்தலாம். எப்படி நீ ஒரு காலத்துல ஃபிரௌன் கிட்ட குடும்பப்பட்டியோ அது மாதிரி உள்ள சில அப்பாவி மக்கள் இருக்கிறான், நம்ம போய் சண்டை பிடிப்போம், அந்த அநியாயக்காரனை வாழை ஒட்ட நறுக்குவோம், நறுக்கிட்டோம் நீங்க இப்ப நமக்கு ஆல்ரெடி இடம் இல்லை, நமக்கு இந்த நகரம் வந்துடும், நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு. அவன் அடுத்த பதில் என்ன? நீங்களும் உங்க இறைவனும் போய் பொறுத்து விடுங்க, நாங்க ஏன் வரணும்னு. இது எவ்வளவு பெரிய வரம்பு கடந்த வார்த்தை. அதையும் மன்னிச்சாங்க மூசா நபி. மறுபடியும் கூட்டு போறாங்க. இப்பதான் நாடு இல்லையே, நாடு இல்லைன்னு உணவு இருக்குமா? நம்ம உள்ள காலமா கடையில போய் பொருள் வாங்கலான்னு. அவங்க விவசாயம் பண்ணணும்னா ஒரு இடத்துல தங்கணும், விவசாயம் தானே அவங்களுக்கு சாப்பாடு. விவசாயம் இல்ல, ஒரு இடத்துல தங்கி ஆகணும். அல்ல நாடோடைய வாழ வச்சா மண்ணு செல்வான்னு உணவு இறக்கணும் வானத்திலிருந்து. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம், எங்களுக்கு பூமியில விளையக்கூடிய கீரை வகையும் காய்கறியும் தான் வேணும்னு கேட்டாங்க. அதையும் அல்லாஹ் மன்னிச்சா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுத்து கொண்டாங்க. பிறகு தண்ணீர் நீர் ஊற்று கேட்கிறாங்க, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஊற்று வேண்டும், நீர் ஊற்று வரலன்னா உங்களை நம்ப மாட்டோம். அதையும் அல்லாஹ் மன்னிச்சா, மூசா நபி பொறுத்துக்கிட்டாங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, யா மூசா லன் நுக்மின லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன். மூசாவே, அல்லாஹ்வை கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டலைன்னா உங்களை நம்ப மாட்டோம். எவ்வளோ எகத்தாளனை வச்சு பாருங்க. இதை விட ஒரு சீரழிவை, ஒரு கொடுமையை ஒரு சமுதாய மக்கள் ஒரு இறைத்தூதர் கொடுக்க முடியுமா? அவ்வளவு அற்புதத்தை காட்டி ஆல்ரெடி ஃபிரௌனுக்கிட்ட அவங்க ராஜாங்க வாழ்க்கையில வாழல. ஏன்னா ஃபிரௌன் மிகப்பெரிய ராஜாங்க வாழ்க்கையை வாழ வச்சான், அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஆண் பிள்ளையை கொலை செஞ்சு. அதை விட ஒரு கொடுமை இருக்குமா? அங்கிருந்து தப்பிச்சாலே போதும் நினைக்கணும். அதான் உண்மை. ஒவ்வொரு இடத்துலையும் போற இடத்துலலாம் தனக்கான சுகத்தை எதிர்பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தூதுத்துவத்திற்கு அதுக்கு எதிராகவே கேள்விகளை கேட்டு மறுக்கக்கூடிய காரியம். அதுல ஒண்ணுதான் அந்த மாடு சம்பவம். அருங்கனா அறுத்திருக்கணும்ல, எங்களை என்ன கேள்வி பண்றீங்களா? இப்ப மாடு இப்படித்தான்ப்பா இருக்கும், அது கிழடும் கிடையாது குமரும் கிடையாது, அது இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்ன உடனே அதுக்கடுத்த கேள்விகள் தொடர்ச்சியா கேள்வி கேட்டு கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பாடுபடுத்துறாங்க. இவ்வளத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு மனிதர் இருந்தார், இருக்க இயலாது. என்ன காரணம்? ஆரம்பத்திலே மூசா நபி கேட்ட துவாதம், ரப்பிஷ் ரஹ்லி சதுரி, யா அல்லாஹ் என் உள்ளத்தை நீ விசாலப்படுத்திரு. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும், பண்ணிட்டார், கடைசி பண்ணிட்டார். அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த போது கூட ஆரம்பத்தில் நுபுவத்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன காரியம், என்னை இவன் அடிச்சிட்டான், என் சமுதாயத்தை திட்டான்னு கோபப்பட்டு ஒரு அடி கொடுத்து ஒரு ஆளை கொண்டு மூசா நபி கடைசி யாருக்கு எதிராக கையை நீட்டல, உள்ளத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தி. அதன் தொடர்ச்சியில நீங்க அடுத்து பாருங்க, ஒயஸ்ஸிர்லி அம்ரி, இறைவா என்னுடைய காரியத்தை நீ இலகுபடுத்து, நான் என்ன செய்ய போறேன்னா அடுத்த அந்த காரியத்தை என்ன பண்ணிரு, லேசாக்கிரு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான காரியம் ஃபிரௌன்ட்ட போய் தௌஹீத சொல்றது. அவன்கிட்ட சொல்லி ஆட்சிக்கு எதிராக பேசுற ஒரு காரியம் இருக்குது, பயந்துகிட்டே போறாங்க. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் துணை கூப்பிட்டது. நீ கொடுத்த வேலை இருக்குது, பெரிய வேலையா அல்லாஹ், நான் மட்டும் போய் செய்ய முடியாது, என் சகோதரனை அனுப்பு துணைக்கு. ஹாரூனை அல்லாஹ் இறை தூதராக அனுப்பி 2 பேரையும் அனுப்புறான். அனுப்பும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தகாஃபா இன்னனி மஅக்குமா அஸ்மாஉ வாரா, நீங்க கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கிறேன், பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்க கூட தான் இருக்கிறேன், பயப்படாம போங்கன்ட்டாங்க.
மூசா நபி போறாங்க, பெரிய பெரிய காரியமா நடக்கும்னு நினைச்சாங்க, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. போய் அற்புதத்தை வெளிப்படுத்துறாங்க. அற்புதத்தை பார்த்து போட்டிக்கு வர்ற ஆளு கிடையாது ஃபிரௌன். உடனே ஆயுதத்தை தூக்கக்கூடியவன். ஆனா அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன சிந்தனை வந்துச்சு, நீங்க ஏதோ கை தேர்ந்த சூனியக்காரன் போல, நானும் சூனியக்காரரை இறக்குவோம், பாப்பமா ஒரு நாள் போட்டி வைப்போமான்னு அவன் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டான். இப்படி வரக்கூடாது, அவன் பண்பு அது கிடையாது. அல்லாஹ் இலகுபடுத்துறான், அந்த காரியத்தை ரொம்ப லேசாக்குறான். அடுத்து சமுதாயமே பார்க்கிற நிலையில் சூனியக்காரர்களோடு ஒரு போட்டி நடந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான். இறைவனுடைய வாக்குறுதி அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் கைத்தடிகளை போடுகிறார்கள், பாம்புகளை போன்று மாறியது. மூசா நபி கைத்தடியை போட்டாங்க, பாம்பாவே மாறியது. மூசா நபியினுடைய பாம்பு அவர்களுடைய கயிறுகளையும் கட்டைகளையும் முழுங்கியது. அதனுடைய காரணமாக அந்த மக்கள் உடனே ஹர்ரு சுஜ்ஜத்தன், சுஜூதிலே விழுந்தார்கள். விழுந்து சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா. மூசாவையும் ஹாரூனும் ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ்வை, கடவுளை நாங்கள் ஈமான் கொண்டோம். இந்த ஃபிரௌன் ஏத்துக்குவானா வேட்டானாங்கிறது ரெண்டாவது. மக்களுக்கு தௌஹீத சொல்ல உடனே அவனை விட்டுட்டான் பாத்தீங்களா. இது ஃபிரௌன் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. ஃபிரௌன் அவன் முதல்ல அடிச்சு விரட்டி இருக்க முடியாதா ஆரம்பத்திலே? அதுக்கப்புறம் அல்லாஹ் வேற ஒரு வழியில வெற்றியை தருவான்னு வைங்க. ஆனா ஃபிரௌன் அப்படிதான் கையாண்டிருக்கணும். ஆனா அவன் அப்படி கையாளல. அவனே மூசா நபிக்கு களத்தை அமைச்சு கொடுக்கிறான். மக்கள் எல்லாம் திரட்டி, அது கரெக்டா பண்டிகை நாள், மக்கள் எல்லாம் ஒன்று திரள்ற நாள். எல்லா மக்களையும் கூட்டு வந்து, வெளியூர்ல இருந்து சூனியக்காரரை கூட்டு வந்து மூசா நபியை போட்டி போட வச்சு, சூனியக்காரனையும் போட்டி போட வச்சு, சூனியக்காரனை தோல்வி விட வச்சு மூசா நபியை அல்லாஹ் வெளில வைக்கிறான். நடந்துச்சா? முழு சமுதாயமும் இதை பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த சமுதாயம் பார்க்கிற நேரத்தில் வெளியூர்ல இருந்து வந்த அந்த சூனியக்காரர்கள் சுஜூதுல விழுந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இதை பார்த்தோன்னு ஆச்சு, முழு சமுதாயம் வந்துருச்சு. மூசா நபியை போய் பிரச்சாரம் பண்ணி இருந்தா கூட இப்படி ஒரு காலம் கிடைச்சிருக்காது. அல்லாஹ் பணியை லேசாக்கிட்டானா? மூசா நபி அப்புறம் முதல்ல போய் பிரச்சாரம் பண்ணி ஃபிரௌனை எதிர்க்க வேண்டிய நிலைமை வந்திருந்தா அடுத்து என்ன இருக்கும்? ஒவ்வொரு தனிநபர் உட்கார்ந்து கேன்வாஸ் பண்ணணும். இப்ப இஸ்லாம் தாம்பா உண்மை, அல்லாஹ் தான் உண்மை, நான் தான் இறை தூதர். ஒவ்வொரு நபர்கிட்ட சொல்லி தௌஹீதை சொல்லி கூட்டு போக முடியுமா அந்த அடிமை சமுதாயத்தை? வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வே ஃபிரௌனை வச்சு அமைக்கிறான், ஒரு களத்தை உருவாக்குறான். மக்களை எல்லாம் ஒன்று திரட்டாங்க, வாங்க மூசா தோக்க போறார் பாத்துக்கிட்டு போங்க அப்படின்னு. அல்லாஹ் மூசா வெல்ல வைக்கிறான். அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இஸ்லாத்தின் பால் இழுத்து கொண்டு வந்துட்டான். காரியத்தை லேசுபடுத்திட்டான். ரெண்டாவது துவா ஏத்துக்கிட்டானா? அடுத்து மூணாவது துவா, வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே என்னுடைய நாவினுடைய முடிச்சுகளை அவிழ்த்து விடு. சில பேர் வந்து மூசா நபி வந்து திக்குவாயி அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அது ஒரு நியாயமான வாதமாக இருந்தாலும் இது அதை மட்டும் குறிக்கிற ஒன்று கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து திக்கு நாக்கு கொண்டவங்க, திக்குவாயா இருந்தாங்கிறது மட்டும் குறிக்காது. இஸ்லாத்தை மிக அழகிய முறையில் எடுத்து சொல்ற ஒரு நபரா இருக்கும். ஃபிரௌன்டி தாவா பண்ணாங்க. ஃபிரௌன் கேட்கிறான் மூசா நபிட்ட, உங்களுடைய இறைவன் யாரு? இறைவனை பத்தி சொல்லு. ஃபமா ரப்புக்குமா மூசா. மூசாவே உங்கள் இருவருடைய இறைவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன்? மூசா நபி அழகா சொல்றாங்க, கடவுள்னா எப்படிப்பட்டவன் தெரியுமா? எல்லாவற்றையும் படைத்து அதற்கு வழிகாட்டக்கூடியவன் தான் என்னுடைய இறைவன். நீ படைக்கவும் இல்லை, எதுக்கும் வழிகாட்டவும் இல்லை, அப்ப நீ இறைவன் ஆவியா? அழகான வாதம். கடவுள்னா ஆதிக்கம் செலுத்துறவன் கடவுள்னு சொல்லியிருந்தாங்க மூசா நபி, அப்ப நானும் தானப்பா ஆதிக்கம் செலுத்துறேன் அடுத்த வாதம் வந்திருக்கும். இப்ப கடவுள்னா அரசன் தான் கடவுள், நானும் தானப்பா அரசன் அடுத்த வாதம் வரும். உணவளிக்கிறவன் தான் கடவுள், நானும் தானப்பா என் மக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வாதம் வரும். எதை சொன்னாலும் அவன் பதில் பேசுவான். மூசா நபி அழகா சொன்னாங்க, எல்லாவற்றையும் படைத்து அதற்கு வழிகாட்டக்கூடியவன் அல்லாஹ். நீ அதை படைச்சியா? எதையாது நீ எதுக்காவது வழிகாட்டி இருக்கியா? வழிகாட்டல, அல்லாஹ் தான் அதை பண்றான். என் இறைவன் அப்படிப்பட்டவன். அடுத்த கேள்வி கேட்கிறான் ஃபிரௌன். அதோட நிக்கல, அடுத்த கேள்வி, நீங்க இன்னைக்கு வந்து ஏகத்துவத்தை சொல்றீங்க, இதுதான் மார்க்கம்னு பேசுறீங்க, இதன் பக்கம் அழைக்கிறீங்க, இதுதான் சத்தியம்னு சொல்றீங்க, முன் சென்றவர்களுடைய நிலைமை என்னன்னு அடுத்த கேள்வி. பெரும்பாலான அசத்தியவாதிகள் வைக்கிற பிரதான வாதமே இதுதான். எங்கெல்லாம் வந்துடுனா அசத்தியவாதிகள் முன்னாடி உள்ள மக்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டாலும் அங்க முடிஞ்சிருச்சு. அது சரியான வாதம் கிடையாது. ஒரு துணைக்கு வேணா எடுத்துக்கலாம். பிரைமரி ரீசனா பிரைமரி வாதமா ஏதோ வைக்கணும், இதை வைக்கவே கூடாது. அசத்தியவாதிகள் எல்லாருமே குர்ஆன்ல நீங்க பாருங்க, எல்லாருமே தான் வச்சாங்க. மக்கா காஃபிர்கள் என்ன கேட்டாங்க? முன்னாடி உள்ளவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டாங்க. எல்லா மக்களுமே அதான் கேட்டாங்க. அப்ப எங்களுடைய தகப்பனார் வழி, அவங்களுடைய பாதை, அபு தாலிபினுடைய பாதையெல்லாம் நரகமா? போய் அப்துல் முத்தலிப்ட கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்க? உங்கள் தந்தையினுடைய மார்க்கத்தை விட்டு போறீங்களா? அது உங்களுக்கு இழுக்கு கிடையாது, இழிவு கிடையாதா? எல்லாருடைய எதிர்பார்ப்பு இந்த வாதத்தை சொல்லி இஸ்லாத்தை அழிச்சிடலாம் நினைக்க. இதே எண்ணத்தை அவன் ஃபிரௌன் கேட்கிறான், முன் சென்றவர்கள் நிலைமை என்ன? அப்ப அவங்களுக்கு மட்டும் சொர்க்கம் சொல்ல போறீங்களா அப்படி நினைக்கிறான் அவன். அவங்களுக்கு சொர்க்கம்னா அவங்க வழியில நாங்களும் போய் நாங்களும் சொர்க்கம் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிடலாம்ல. இல்ல அவங்களுக்கு நரகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னோர்களுக்கு நரகம் சொல்றாரு, இவரெல்லாம் ஒரு நல்ல மனிதரா அப்படின்னு சொல்லி வாதத்தை மாத்திடலாம்ல. முன்னோர்களுடைய நிலைமை என்ன? மூசா நபி அந்த வாதத்துக்கு அழகா பதில் கொடுக்கிறான்.
நரகம்னு சொல்லல, சொர்க்கம்னு சொல்லல. எதை சொன்னாலும் இன்னொரு கேள்வி வரும், அது பற்றிய முடிவு யார்கிட்ட இருக்குது? அது அல்லாஹ்ட்ட இருக்கு. என்னுடைய இறைவன் எதையும் மறக்கக்கூடியவனும் கிடையாது, தவறு செய்யக்கூடியவனும் கிடையாது. அது அல்லாஹ் பார்த்துப்பான். நம்ம வேலை என்னது? நம்ம இருக்கிற வேலையை தானப்பா கவனிக்கணும். போன ஜென்மத்துல போன ஜெனரேஷன்ல எவன் என்ன செஞ்சாங்கிறது நமக்கு தேவையா? அவன் 1000 பண்ணியிருப்பான், அதை பற்றி முடிவெடுக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை, இது நம்ம வேலை கிடையாது என்று அழகான வாதத்தை வைக்கிறாங்க. அடுத்தவனால கேள்வி கேட்க முடியல. எதை கேட்டாலும் என்ன வருதுங்க? அழகான தர்க்க ரீதியான பதில மூசா நபி தயாரா வச்சிருக்கிறார், அதை அழகாக எடுத்து உரைக்கிறார். அப்ப இதெல்லாம் இவ்வளவு பெரிய காரியம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நுபுவத்துக்கு முந்தைய மொத்த குணத்தை எல்லாம் மாத்தி அமைக்கிறான். இந்த ஒரு துவாவை தான் அமைச்சான். அல்லாஹ் உள்ளத்தை விரிவுபடுத்தினான், காரியங்களை இலகுபடுத்தினான். மூசா நபியினுடைய நாவின் முடிச்சுகளை அவிழ்த்தான். மக்கள் புரிகிற விதத்தில் அழகான வாதங்களை எடுத்து வைக்க வைத்தான். உண்மையில் மிக பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு பிரார்த்தனை திருக்குர்ஆன் கற்றுத் தருகிற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது. இன்னைக்கு நமக்கும் தேவையானது என்ன தெரியுமா? அந்த உள்ள விரிவு தான். நிறைய பேர்ட்ட கிடையாது. ஈகோ தான் அப்படி உள்ளத்துல அப்படி அடைச்சு கிடக்கும். அவன்கிட்ட போய் நான் பேசவா, நான் மன்னிப்பு கேட்கவா? ரசூலா சொன்னாங்க, மன்னிப்பதனால் ஒரு அடியானினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். நம்ம பணிவு காட்டுறதுனால அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த அடியானுடைய கண்ணியத்தை உயர்த்துறான். நமக்கு ஒரு நாள் தாழ்ந்து போயிட மாட்டோம். நம்ம பணிவு காட்டுறதுனால தாழ்ந்துருவோமா? கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஒரு ஒட்டக பந்தயம் வைக்கிறாங்க. ஒரு கிராமவாசி ஒட்டக பந்தயத்தில் ஈடுபடுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, முழுமையாக அதற்கு முழு பயிற்சி அளிக்கப்பட்ட ஒட்டகம். அது போர்க்களத்துக்கு போறது. போர்க்களத்துக்கு போறதுன்னா எவ்வளவு கெத்தா இருக்கும். அது கிராமவாசி போர்க்களத்துக்கு போறவர் கிடையாது. அவர் சும்மா ஏதோ பயணத்துக்கு பயன்படுத்துற, சும்மா மேய்ப்பதற்கு பயன்படுத்துற ஒரு ஒட்டகத்தை வச்சிருந்தா போட்டி போடுறாரு. அவர் ஒட்டகம் வென்று விடுகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் தோத்துட்டாங்க. அப்படிதான் மக்கள் புரிவாங்க. சஹாபாக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஆத்திரம் அடைகிறாங்க, வருத்தப்படுறாங்க. நபி ஒட்டகம் தோக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எந்த வாதமுமே பேசல. அல்லாஹ்வுக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குன்னாங்க. அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு? ஒரு உரிமை இருக்கு. உயர்ந்த எந்த பொருளையும் அல்லாஹ் தாழ்த்துவான், ஒரு முறை அடிச்சு கீழே தள்ளுவான். அப்படி உண்மையிலே நீங்க பாருங்க, இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் பல கோடி முறை மக்களால் பேசப்பட்டிருக்குமா? அப்படிதானே? உலகத்துல எல்லா மொழி மக்களாலும் எல்லா காலத்தவர்களாலும் இதே சம்பவத்தை இந்த வழியில ஒரு 1000 முறை சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருப்பாங்க. எல்லா முறையுமே சொல்லி நபியுடைய கிரேடு தான் அந்த செய்தியில உயரும். கிராமவாசியோட கிரேடு உயருமா? உயராது. வேற யாருடைய கிரேடா தான் உயர்ற மாதிரி இருக்குமா? கிடையாது. இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் ஒட்டகம் தோத்தது, ஆனா யாரு கிரேடு தான் உயரும்? ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா வாதம் சொன்னாங்க பாத்தீங்களா? பணிவு உள்ளத்தோடு நடந்தார் என்று அல்லாஹ் அங்க பணிவு உள்ளத்துல நடக்க வைக்கிறான். நபியினுடைய கண்ணியத்தை உயர்த்திடுறான். எங்கெல்லாம் நீங்க பணிவை காட்டுறீங்களோ அங்கெல்லாம் நீங்க கண்ணியத்தை உயர்வீங்க. அதான் உண்மை. நம்ம நினைக்கிறோம் இது எனக்கு இழிவுன்னு நினைக்கிறோம். இவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கவா? நான் போய் முதல்ல அவன்கிட்ட சலாம் சொல்லவா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிளவில் முதலில் சலாம் சொல்லி இணைப்பவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக நேசத்திற்குரியவர்கள். அங்க நீங்க பணிவை காட்டுங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் நமக்கு அதான் சொல்லி கொடுத்தாராங்க. நீங்க பணிவை காட்டுங்க, அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை உயர்த்திடுவோம், கண்ணியத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பான். இது எப்ப கிடைக்கும் இந்த பணிவு தெரியுமா? உள்ளம் விரிவா இருந்ததா கிடைக்கும். எல்லாருக்கும் லேசில கிடைச்சிடாது. உண்மையிலே பார்க்கலாம், பலரும் வணக்கசாலிகள், தான தர்மங்களில் குடைவள்ளல்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடுங்குவார்கள், கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். இவ்வளவு நல்ல பண்பு இவ்வளவு இருக்குமே, உறவுக்காரன் போய் சலாம் சொல்ல மாட்டாங்க. இருக்குமா? இந்த காரியம் நடக்குதா? என்ன காரணம்? உள்ள விரிவு இல்லை. மார்க்க விஷயத்துல விரிவடைந்த உள்ள எதுல விரிவடையல? மனிதர்கள் விஷயத்துல விரிவடையல. பலரும் குரோதத்தோடு வன்மத்தோடு அடுத்தவர்கள் மீது ஒரு அதிருப்தியான எண்ணத்தோடு இருப்பதற்கான காரணம் உள்ளம் விரிவடையாது. உண்மையிலே இந்த துஆ நம்ம எல்லாருக்குமே தேவையானது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கணும், உள்ளத்தை விரிவுபடுத்தி தாயா அல்லாஹ். சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அது நம்ம என்ன சொர்க்கத்திலே இருக்கிறோம்? நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு சொர்க்கத்துல இருக்கணும். சொர்க்கத்திலே இருக்கிறோம், நினைச்ச மாதிரி நடக்காது. ரசூலுல்லாஹ் மக்கால இருக்குன்னு நினைச்சாங்க, மக்கால இருந்தாங்களா? மதீனாவுக்கு வந்தோன்னு காபா பாட்டு தொழணும்னு நினைச்சாங்க, காபா பாட்டு தொழுதாங்களா? 17 மாதம் காலம் தொழலையே. ஆம்பளை பிள்ளை வேணும்னு நினைச்சாங்க, ஆம்பளை பிள்ளை கிடைச்சதா? கிடைச்ச ஆம்பளை பிள்ளையும் உயிரோடு இருந்துச்சா? இல்ல. எது ரசூலுல்லாஹ்க்கு நினைச்சது நடந்துச்சு? அவன் நாடுதான் நடத்தினான், அவன் தான் கூட்டு போனான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கா வெட்டிக்கு சாத்தியமே கிடையாதுன்னு நினைச்சாங்க. அதெல்லாம் நடக்கவா போதும், அல்லாஹ்னு வந்து இங்க உட்கார்ந்துரும், மார்க்கத்தை கடைபிடிப்போம். அல்லாஹ் ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். மக்கா காஃபிர்களை போர் தொடுக்க வைக்கிறான். சண்டையின் மூலமாக ரசூலுல்லாஹ்வை பற்றிய ஒரு பயத்தை முழு எதிரிகளுக்கும் அல்லாஹ் பயத்தை விதைக்கிறான். மக்கா வெற்றி மிக இலகுவாக கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்தாரான். எல்லாம் அவன் திட்டப்படி தான் இந்த துனியாவில் நடக்கும், நம்ம திட்டப்படி நடக்காது. நம்ம உள்ளத்தை எப்படி அமைச்சுக்கணும் தெரியுமா? அவன் எதை கொடுத்தாலும் நல்லதான் கொடுப்பான்னு அமைச்சுக்கணும். இதான் உள்ளம் விரிவடைவது. எதை செஞ்சாலும் சரி, நம்ம நினைச்ச மாதிரி புள்ள பிறக்காது, நினைச்ச மாதிரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்காது, நினைச்ச மாதிரி வீடு கட்ட முடியாது, நினைச்ச மாதிரி வேலை கிடைக்காது, நினைச்ச மாதிரி சம்பளம் கிடைக்காது, எதுவுமே நினைச்ச மாதிரி கிடைக்காது. ஆனா நினைச்ச மாதிரி கிடைக்கல, இல்ல இது அல்லாஹ் தேர்வு செய்தது. அதுல ஒரு நன்மை இருக்குன்னு முடிவெடுத்துட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் அடைந்த அந்த பொறுமையை நாம அடையலாம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் பெருங்கொண்ட பொறுமைசாலி. ரசூலுல்லாஹ் பார்த்து வியப்படைந்த ஒரு பொறுமைசாலி யாரு தான்? அது மூசா நபி தான். உண்மையிலே அதுக்கு மாற்றமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்ட சமுதாய மக்கள் எவ்வளவு பாடுபடுத்துறாங்க, அவ்வளத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு மனிதர் வாழ முடியுதுன்னா அது சாத்தியப்படுமா? மூசா நபி வாழ்ந்தார். அதே அடிப்படையில் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமையும் சோதிக்கப்பட்டது பல நேரம். காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் விரிவடைந்தது. நாமளும் அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய பிரதானமான பிரார்த்தனை, இறைவா ரப்பிஷ் ரஹ்லி சதுரி, இறைவா என் உள்ளத்தை நீ விரிவுபடுத்தி விடு. இது உண்மையிலே ரொம்ப இன்னும் ஆழமாக பேச வேண்டிய ஒரு கருத்துக்களை கொண்ட வார்த்தைகள். அடுத்து கேட்கிறாங்க, யஸ்ஸிர்லி அம்ரி, இறைவா என்னுடைய காரியங்களை எல்லாம் நீ லேசுபடுத்தி விடு. நம்முடைய திட்டமிடல் பெருசா இருக்கு, கொஞ்ச நெஞ்ச திட்டமிடலாம் கிடையாது. இவ்வளவு திட்டமிடலாம் நாம சுயமா இறங்கி நடப்போனா நடத்த முடியாது. எந்த காரியத்தையுமே அல்ல நடத்துவதற்கு அல்லாஹ்வுடைய துணை இல்லாம நடக்க வாய்ப்பு இல்லை. இறைவனுடைய துணை இருந்துச்சுன்னு உங்களுக்கு மலை மாதிரி தெரிகிற காரியத்தை எல்லாம் மடுவாக்கிடும். உண்மையே கிடையாது. எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? 300 பேரை கூட்டு போறாங்க ரசூலுல்லாஹ் பத்ர்களத்துக்கு. எதிரிகள் 1000 பேர். அவன்கிட்ட உணவு இருக்கு, அவன்கிட்ட என்ன இருக்கு? 1000 பேர் வர்றவன் சாப்பாடு ரெடியா கொண்டு வந்திருக்கான், தண்ணி அவன்கிட்ட இருக்குது, வாகனம் இருக்குது, ஆயுதம் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த 1000 பேர் விட்டுட்டு அந்த 300 பேர் மட்டும் மௌத்தாக மாட்டாங்க. உள்ள போய் அவன் மொத்த பேரையும் அழிச்சிருவான். அவன் சும்மா இருக்க மாட்டான். 300 பேர் அழியறது ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி சொன்னாங்க? இறைவா இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குகிற இன்னொரு கூட்டம் இருக்க மாட்டாங்க. இங்க 300 பேர் ஆண்கள் தான் வந்திருக்கிறாங்க. அவன் இங்க அழிக்கிறதோட அவன் நிக்க மாட்டான். அடுத்து அவன் எங்க வருவான்? மதீனாக்குள்ள வருவான். முழு முஸ்லிம் சமுதாயத்தை அழிச்சிருவான். அதான் பயந்தாங்க ரசூலுல்லாஹ். இறைவனுடைய உதவி வந்துச்சு. கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு வெற்றி எல்லாம் கொடுத்தான். கற்பனைக்கு எட்டாது. அவனே பல நாள் நினைச்சு வருத்தப்படுறான். எல்லா பெரும் தலைகள் விழுது. பத்ர் காலத்துல 1000 பேர்ல கரெக்டா பெரிய பெரிய தலைகள் அத்தனை விழுந்துருச்சு. அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, வலீத் இப்னு வலீத் எல்லாம் பெரிய தலை. காஃபிர்கள்ல இவங்கள மாதிரியான ஒரு கடைஞ்செடுத்த காஃபிரை பார்க்க முடியாது. இஸ்லாத்துக்கு விரோத மனப்பான்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விரோத தன்மை உள்ள மக்கள், அவர்கள் அத்தனை பேருமே பத்ர் காலத்தில் கொல்லப்பட்டார். எப்படி அல்லாஹ் அதை சாத்தியமாக்கணும்? இறைவனின் துணை இருந்தால் அல்லாஹ் எல்லா காரியத்தையும் லேசுபடுத்துவான். மூசா நபி கேட்டாங்க, ஃபிரௌன்ட்ட போய் மார்க்கத்தை சொல்லணும், மக்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்லணும், லேசுபடுத்து. அல்லாஹ் களத்தை அமைச்சு கொடுக்குறான். நான் லேசுபடுத்திட்டேன், இனிமே நீ மார்க்கத்தை சொல்றது மட்டும் தான் வேலை. சொல்லுங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவாங்க. எல்லாம் கொண்டு வந்தான். போட்டியிட பக்கத்து ஊருக்கார இஸ்லாத்துக்கு அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. சூனியக்காரர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. பக்கத்து தேசத்திலிருந்து கூட்டு வந்த மக்களும் இதை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், நாங்கள் உண்மை கடவுளாகிய மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நாவுகளினுடைய முடிச்சுகள் அவிழ்க்கப்படுமே ஆனால் நம்முடைய வார்த்தைகள் மிக தெளிவான முறையில் அமையும். அல்லாஹ் எல்லா இடத்திலுமே நம்முடைய வார்த்தையினுடைய தெளிவை குறித்து பேசுகிறான். பல இடத்துல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியினுடைய அடியார்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், ஏவுங்கள். எதை குறித்து? நல்ல வார்த்தைகளை சொல்லும்படி அவர்களுக்கு ஏவுங்கள். ஷைத்தான் பிளவை ஏற்படுத்தும். இன்ன ஷைத்தான அதுவும் முபீன், ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்க எதிரியா இருக்கிறான். நீங்க தவறான ஒரு வார்த்தையை பேசுறீங்க அப்படின்னா பெரும் பெரும் யுத்த காலத்துக்கெல்லாம் அது காரணமா அமைஞ்சிடும். தவறான ஒற்றை வார்த்தை மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் அபுதல யத்தகல்லமு பி கலிமத்தின், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தையினுடைய பின் விளைவை யோசிக்கல, அது எந்த அளவுக்கு பாதிப்பு தரும் அவனுக்கு தெரியாது. என்சிரு பிஹா மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தொலைதூர அளவிற்குண்ட அளவிற்கு அவன் நரகத்திலே விழுகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், பரிசுத்தமா இருக்கணும், அறிவார்ந்த முறையில் இருக்கணும். எதிரிகள் கூட வாதம் செய்ய முடியாத அளவிற்கு அறிவார்ந்த கருத்துக்கள் இருக்கணும். இவ்வளவு பெரிய உலகத்திற்கு தேவையான மிக பிரதானமான ஒரு காரியத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்பதை இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு துஆ வாய்ப்பு இருந்தால் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். சூரா அன்னாம் என்ற 6வது அத்தியாயம் 79வது வசனம். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இந்த சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு ஒரு நாடகத்தின் மூலமா தௌஹீதை சொல்றாங்க. ஒவ்வொரு இறை தூதருடைய மார்க்கம் சொல்கிற பிரச்சாரம் ஒரு வித்தியாசமான ஒரு போக்குல இருக்கும். இந்த இடத்துல இப்ராஹிம் நபி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. இப்ராஹிம் நபி பார்த்து விட்டு சொல்றாங்க, ஹாதா ரப்பி, இதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நட்சத்திரம் தான் பெருசுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நட்சத்திரம் மறைகிறது. அதுக்கடுத்து சந்திரன் வருகிறது. சந்திரன் நட்சத்திரத்தோட பெருசு. உண்மையான யதார்த்த அறிவியல் பார்வையில் பாத்தீங்கன்னா சந்திரன் சூரியனோட நட்சத்திரம் தான் பெருசு. உலக மக்களுக்கு, அந்த பாமர மக்களுக்கு அதெல்லாம் புரியும். அப்ப அதை விட பெருசு என்னது? சந்திரனை பார்த்த உடனே சொல்றாங்க, ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன் அப்படிங்கிறாங்க. பிறகு சந்திரன் மறைகிறது. மறுநாள் காலை பொழுது சூரியன் உதயமாகிறது. அப்ப அது மிகப்பெரிய அளவுல பிரகாசமாக
சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் அந்த சூரியன் வந்த உடனே சொல்கிறார்கள் ஹாதிஹி ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய இறைவன், இது மிகப்பெரியது என்று அந்த மக்களை சொல்கிறார்கள். அதுவும் மறையக்கூடிய ஒன்றை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் சொன்ன துவா இதுதான். இன்னி வஜஹத்து வஜஹியல் இல்லதி ஃபதர சமாவாத்தி வல் அர்து ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிக்கின். இது நம்ம எங்க படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எங்க படிச்சிருக்கோம் இது? இந்த துவா தொழுகையினுடைய ஆரம்ப துவா. நம்ம எல்லாருமே அல்லாஹும் பாயித் பைனி என்ற அந்த 3 வரி துவாக்களும் அதிகமாக மனப்பாடம் பண்ணி ஓதிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் அது சின்னது, அது மட்டும் இல்லாமல் இமாம் கொடுக்கிற நேரம் அந்த அளவுக்கு தான் இருக்கவும் செய்யும். இந்த வஜஹத்துங்கிறது பெரிய துவா. அந்த துவாவினுடைய அந்த ஆரம்ப வாசகத்தை முதல்ல பயன்படுத்தினது யாரு தான்? இப்ராஹிம் நபி தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னி யாரெல்லாம் நான் வஜஹத்து வஜஹியல் இல்லதி ஃபதர சமாவாத்தி வல் அர்து, வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரி இன்றி எந்த விதமான ரோல் மாடல் அல்ல இதே பார்த்த படைச்சான். ரைட் பிரதர்ஸ் ஃபிளைட்டை கண்டுபிடிச்சாங்களாம். அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பிரதானமான காரணம் தூண்டுகோலாக அமைந்தது பறவை. பறவையை பார்த்து அவன் ஃபிளைட்டை கண்டுபிடிக்கிறான். உலகத்தில் எல்லா கண்டுபிடிப்புக்கு பின்னால் ஒரு ரோல் மாடல் ஏதாவது ஒன்று இருக்கும், இன்ஸ்பயர் இருக்கும். அல்லாஹ்க்கு எந்த இன்ஸ்பயரும் கிடையாது. எதையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பூமினா இப்படி வைப்போம், மனுஷனை இப்படி படைப்போம், சந்திரனை இப்படி படைப்போம், இதை இன்ஸ்பயர் ஆகிய படைச்சான்ல, எதையும் பார்த்து முன்மாதிரியா எடுத்தான கிடையாது. அதே இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இன்னி வஜஹத்து வஜஹியல் இல்லதி ஃபதர சமாவாத்தி வல் அர்து ஹனீஃபன், என்னுடைய முகத்தை வானம் பூமியை முன்மாதிரி என்று படைத்த அந்த ஏக நாயனுக்கு உள தூய்மையோடு உண்மை வழியில் நின்றவனாக என் முகத்தை நான் பணிய வைத்து விட்டேன். வமா அன மினல் முஷ்ரிக்கீன், நான் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக இல்லை. நட்சத்திரத்தை கடவுளாக்குவது, சந்திரனை கடவுளாக்குவது, சூரியனை கடவுளாக்குவது உண்மை கடவுளுக்கு இணையாக்குற காரியம். நான் அந்த காரியத்தை ஒரு காலமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை அப்படியே தௌஹீதின் பக்கம் கொண்டு வராங்க. சிலைகளை வணங்கின மக்களும் சந்திரன் தான் பெருசு நினைப்பாங்க, சந்திரன் பெருசு நினைக்கும் போது சூரியன் தான் பெருசு நினைப்பாங்க. அப்படியே கொண்டு வந்து உண்மையான கடவுள் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்ற ஒரு காரியத்தை உணர்த்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதை அந்த மக்களுக்கு சொன்னார்கள். இப்ப இதைத்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு தொழுகையினுடைய ஆரம்பமாக சொல்லி தந்தார்கள். தொழுகையினுடைய ஆரம்பத்திற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த துவாவை பாருங்க, அது மிகப்பெரிய துவா. அது வந்து ஓதுறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கிடைக்கும், இருந்தால் மட்டும்தான் அந்த அல்ஹம்து சூராக்கு முன்னாடி இது ஓத முடியும். ரசூலுல்லாஹ் இதே வார்த்தை பயன்படுத்துறாங்க. என்னங்க இன்னின்னு ஆரம்பிக்கிறாங்க, இங்க இன்னி கிடையாது. வஜஹத்து வஜஹியல் இல்லதி ஃபதர சமாவாத்தி வல் அர்து ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிக்கின், என் முகத்தை வான பூமியை படைத்தவனை நோக்கி முன்னோக்கி விட்டேன், அதை பணிய வைத்து விட்டேன், நான் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் இல்லை. இப்படி சொல்லி தொழுகை ஆரம்பிக்கணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தொடர்ச்சியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் தொழுகை, என் வணக்க முறை, என் வாழ்க்கை, என் மரணம் எல்லாம் அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே உரியது. லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை எதுவுமே கிடையாது. வ பிதாலிக உமிர்து அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிமாக இருக்கும்படி தான் அல்லாஹ் என்னை கட்டளையும் இட்டிருக்கிறான். அல்லாஹும் அன்தல் மலிக், யா அல்லாஹ் நீ அரசன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது. அன்த ரப்பி, நீ தான் என்னுடைய எஜமானன். வான அபுதுக், நான் உன்னுடைய அடிமை. லலன்து நஃப்ஸி, எனக்கு நானே நான் என்ன செய்து விட்டேன், அநீதி இழைத்து விட்டேன். வஅத்தரஃப்து பிதன்பி, யா அல்லாஹ் என் பாவம் எல்லாத்தையும் ஒப்புக்கொள்கிறேன், நான் தான் இதை பண்ணேன், யார் மேலேயும் பழி போட விரும்பல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஃபக்ஃபிர்லி துனூபி ஜமீஆ, இறைவா என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு. இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் கிடையாது. வஹ்தீனி லி அஹ்ஸனில் அக்லாக், யா அல்லாஹ் அழகிய குணத்தின் பக்கம் எங்களை நீ வழிகாட்டு. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, உன்னை தவிர அழகிய குணத்தின் பக்கம் வேறு யாரும் வழிகாட்ட முடியாது. லா யஸ்ரிஃப் அன்னி செய்யாகா, அதாவது தொடர்ச்சியா சொல்றாங்க, வஸ்ரிஃப் அன்னி செய்யாகா லா யஸ்ரிஃப் அன்னி செய்யாகா இல்லா அன்த, தீமைகளை விட்டெல்லாம் எங்களை திசை திருப்பி விடு, உன்னை தவிர வேறு யாரும் தீமையை விட்டு எங்களை திசை திருப்ப முடியாது. லப்பைக்க வ சஅதைக்க வல் கைரு குல்லுஹு ஃபி யதைக்க, யா அல்லாஹ் நான் ஆஜராகி விட்டேன், உன் பக்கம் சரணாகதி அடைந்து விட்டேன், எல்லா நன்மையும் உன் பக்கம் இருக்கிறது. வ ஷர்ரு லைஸ இலைக்க, உன் பக்கம் எந்த தீமையும் கிடையாது. அனபிக்க இலைக்க, நான் உன் பக்கமே வருகிறேன் மீளுகிறேன். தபாரக்க வ தஆலைத, யா அல்லாஹ் நீ பாக்கியம் பெற்றவன் உயர்ந்தவன். அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்க, உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன், உன் பக்கமே மீளுகிறேன். மிக பிரம்மாண்டமான துவா, பாவ மன்னிப்புக்கு ஒரு அற்புதமான துவா இது. ரசூலுல்லாஹ் இந்த துவாவை எங்க தேர்வு செய்யறாங்க அப்படின்னா, தொழுகையினுடைய ஆரம்பத்தில் அல்ஹம்து சூராவுக்கு முன்னால் ஓதுங்கன்னாங்க. ஒருவேளை அது நம்ம ஓத முடியாத பட்சத்தில் இன்னொரு அதுக்கு அல்டர்னேட்டிவா ரசூலுல்லாஹ் இன்னொரு துவான்னு சொன்னாங்க. அதாவது அல்லாஹும்ம பாயித் பைனி என்கிற துவாவை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப இந்த துவாவுக்கான அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை தான். பாங்க முடியட்டும், இதனுடைய தொடர்ச்சி ஒரு 2 நிமிஷம் பேசி நம்ம நிறைவு செய்யலாம்.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய முகத்தை பணிய வைத்து முன்மாதிரி மிக்க இறைவனை மட்டும்தான் வணங்குவேன், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த துவாவுக்குரிய வார்த்தையைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொழுகையினுடைய ஆரம்ப வார்த்தைகளாக சொல்லி அதை தொடர்ச்சியில ஒரு பெரிய பாவ மன்னிப்புக்குரிய ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். மிக பிரம்மாண்டமான துவா அது. அந்த துவாவினுடைய ஆழமான பொருளை, அர்த்தத்தை வரக்கூடிய வாரங்களில் நாம் அறிந்து கொள்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது என்பதில் இந்த துவாவினுடைய வெளிப்பாடு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த முழுமையான துவாவை நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாவிட்டா கூட இந்த துவாக்களை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற இடத்தில் இருக்கணும். இன்னி வஜஹத்து வஜஹிய லில்லதி ஃபத்தர சமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிக்கின் என்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடுவோம். தொடர்ச்சியாக நபிமார்கள் செய்த அந்த பிரார்த்தனை அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கால பொழுதுகளில் இறைவனால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அல்லாஹ் அதை அங்கீகரிக்காமல் இருந்திருந்தான் என்றால் அது உண்மையில் கேட்கப்படக்கூடாத ஒரு பிரார்த்தனையாக இருந்திருக்கும். அல்லாஹ் அதை கண்டித்தும் இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும்னு கேட்டாங்க. ஃபிரௌன் மூசா நபியுடைய சமுதாயம் கேட்டுச்சு. மூசா நபி சமுதாயம் கேட்டதுக்கு மூசா நபி கேட்டதுக்கு வேறுபாடு இருக்கு. மூசா நபி சமுதாயம் ஈமான் கொள்ளணும்னாலே அதுக்கு என்ன நிபந்தனை? கடவுள் வந்து கண்ணு முன்னாடி நிக்கணும். இங்க மூசா நபிக்கு அந்த நிபந்தனை எல்லாம் கிடையாது. நீ வந்து என் கண்ணு முன்னாடி நின்னாலும் நிக்கலனா நீ தான் கடவுள், ஒண்ணு மறுக்க போறதெல்லாம் கிடையாது. ஆனா பார்க்கணும்னு ஒரு ஆசை, அதை கூட அல்லாஹ் கண்டிக்கலாம். அதுக்கு ஒரு வேற விதமா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி கண்டித்தான் என்ற நிகழ்வெல்லாம் பார்க்க முடியுது. பிறகு மூசா நபி பாவ மன்னிப்பை தேடினார்கள். இப்ப இறை தூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய ஆசைகள் கண்டிக்கப்படவில்லை என்றாலே அத்தனை ஆசையுமே நியாயமான ஆசைகள். அவர்களுடைய பிரார்த்தனை கண்டிக்கப்படவில்லை என்றாலே அத்தனை பிரார்த்தனையும் நியாயமான பிரார்த்தனைகள். இறைவனிடத்தில் இறை தூதர்கள் முறையிட்ட அந்த பிரார்த்தனைகளை நாம் கணக்கு வைத்து அல்லாஹ்விடத்தில் நாமும் முறையிடக்கூடிய இடத்தில் இருப்போம். அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. நாளைய தினம் கேள்வி இங்கே பதில் எங்கே நிகழ்ச்சி, அதுல வந்து